டிராக்டர் பேலர் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பதிவு வந்து உபயோகமா இருக்கும். ஸோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. பொதுவா இந்த மாதிரி பேலர்ல வந்து இந்த நூல் கண்ட இருக்கு இல்லையா, இந்த நூல், இந்த மாதிரி தொழில்நூல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது வந்து கத்தார் பொட்டி, இந்த கத்தார் பொட்டியில இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா என்ன பிரச்சனை வந்து கஸ்டமர் சொல்றாருன்னா, ரன்னிங்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பேலர், அதாவது இந்த நூல் கண்டு வந்து டைட் ஆயிடுது, அதனால வந்து கையால இழுத்து விடுற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எதனால வருதுன்னா, இந்த மொத்த நூல் கண்டுமே வந்து சுத்திட்டு இருக்கும். அதாவது இந்த கம்பெனி அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிராக்டர்ல ஒரு அட்டாச்மெண்ட் ரெடி பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல ரெடி பண்ணி தனியா நூல் கண்டை வச்சிருக்கோம். இதை வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம இழுக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியுதாங்க பாருங்க, எவ்வளவு அழகா வருது பாருங்க. இந்த மாதிரியான செட்டிங்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் வந்து டைட் ஆகிற பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி வரணும். இதை இன்னொரு அட்டாச்மெண்ட் செய்யலாம், பேலர்லயே செட் பண்ணலாம். ஆனா கஸ்டமர் என்ன சொல்லிட்டாரு, பேலர்ல செட் பண்ணாதீங்க, இது வந்து புதுசா இருக்கு, சோ இது மாதிரி செட் பண்ணாதீங்க, எனக்கு வந்து டிராக்டர்ல தனியா செட் பண்ணி கொடுங்கன்னு கஸ்டமரோட ஐடியாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பதிவு உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன்.